ஹாய் கைஸ், இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஈவென்ட் டுட்டோரியல் பார்க்க போறோம். இதை ஈவென்ட் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஈவெண்ட்டை எப்படிலாம் ஹேண்டில் பண்றாங்க? ஈவென்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ரெஃபர் டு இன்ட்ராக்ஷன் அண்ட் அக்கரன்ஸ் தட் ஹேப்பன் இன் த ப்ரௌசர். ஸோ எந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன், யார் இன்ட்ராக்ட் பண்ணுவா, எங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க? ஆப்வியஸா யூசர் தான், நம்ம தான், இல்லையா? ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவோம்? கிளிக் பண்ணுவோம், இல்லையா? லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், ஓகே, இல்ல மிடில் பட்டன் கிளிக், செலக்ஷன்ஸ், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், லாகின் பட்டன் இருக்கும், லாகின் பண்ணுவோம், லாக் அவுட் பட்டன், பே பட்டன் இருக்கும், ஆட் கார்ட் பட்டன் இருக்கும், வைஸ் லிஸ்ட் பட்டன் இருக்கும், ஓகே. வேற என்ன பட்டன் இருக்கும்? க்ளோஸ் பட்டன் இருக்கும், ஓப்பன் பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், ப்ரீவியஸ் பட்டன் இருக்கும், லாகின் லாக் அவுட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன்ஸ். நான் சொல்றது பட்டன் மட்டும் இல்லை, ஒரு ஃபார்மா இருக்கணும், இல்லை டேபிள் கிளிக் பண்றோம், இல்லை ஒரு பேராகிராஃப் கிளிக் பண்றோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிளிக் பண்றோம், ஓகே, ஒரு வாய்ஸா, வீடியோ, ஆடியோ கிளிக் பண்றோம். இது எல்லாமே என்னது? இட்ஸ் ஆக்ஷன். எங்கெல்லாம் டைனாமிக் ஆக்ஷன்ஸ் வருது? ஏன்னா வெறும் HTML CSS வச்சு உங்களால ஸ்டாட்டிக் பேஜஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் உங்களால என்ன பண்ண முடியும்? கிளிக் பண்ண என்ன நடக்கணும், மவுஸ் எடுத்துட்டு போயிட்டு இப்படி ஹோவர் பண்ண என்ன நடக்கணும், பட்டன் என்டர் பட்டனை பிரஸ் பண்ண என்ன நடக்கணும், பேக் ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் பண்ண என்ன நடக்கணும், ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் பண்ண என்ன நடக்கணும், கீ டவுன், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது இந்த ஈவெண்ட்ஸ் தான். ஓகே, இந்த ஈவெண்ட் ஹேண்டிலிங். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட they enable dynamic and interactive web application by responding to the user. ஒரு யூசர் கிளிக்கோ ஹோவரோ இல்லை கீழே ஏதோ கீபோர்ட் ப்ரெஸ் பண்றாங்க, என்டர் கீ, ஓகே, ஸ்பேஸ் கீ, இல்லை வந்து பார்த்தோன்னா லோடிங். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண சொல்ல, பே பண்ண சொல்ல, ஓகேவா? பே பட்டனை கிளிக் பண்ணிட்டோம், அப்படியே இருந்தா ஓகேவா, லோடிங் அப்படின்னு வரும், லோடர் வரும், இல்லையா? ரவுண்டா அப்ப லோட் ஆயிட்டு இருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம், லோடிங் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரீசைஸ். இப்போ நான் ஸ்க்ரீன் சைஸை சின்னதாக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்க்ரீன் சைஸை நான் என்ன ஆக்கியிருக்கேன்? இப்போ சின்னதாக்கியிருக்கேன். சின்னதாக்க சொல்ல இந்த இடத்துல ரெஸ்பான்சிவ் இருக்கு, ரொம்ப ஜூமா இருக்கு, ஓகே. ஸோ இது என்ன பண்ண முடியும்? நம்மளால சின்னதாக்க முடியும், இல்லையா? லார்ஜ் ஸ்க்ரீன்ல இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கா? கண்டிப்பா கிடையாது, இல்லையா? அப்ப ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக்க சொல்ல நமக்கு என்ன ஆகுது? ஸோ வேரியேஷன் நடக்குது, இல்லையா? அப்ப ரீசைஸ் occur when the browser window is resize. அப்ப இந்த ஸ்கிரீன் சைஸ்ல சைட் பார் காட்டணும், இந்த ஸ்கிரீன் சைஸ்ல சைட் பார் காட்டக்கூடாது. இந்த ஸ்கிரீன் சைஸ்ல நேவ் பார் என்ன சின்னதாயிடணும், இந்த ஸ்கிரீன் சைஸ்ல பெரிய ஸ்கிரீன் சைஸ்ல நேவ் பார் பெருசா காமிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கிரீன் சைஸ், ஓகேவா? இதை வந்து சிஎஸ்எஸ்ல மீடியா கொரிஸ்ல பண்ணியிருப்போம், ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைனமிக்கா யூசரோட பிஹேவியர் அண்ட் ஸ்கிரீன் சைஸை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ எலமெண்ட்ஸை மாடிஃபை பண்ண முடியும், ஓகேவா? அதுக்கப்புறம் சப்மிட் ஈவெண்ட் happen when the form is submitted. எப்பெல்லாம் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்றோமோ, ஓகேவா? ஈவன் இஃப் த பேமெண்ட் ஃபார்ம், உங்க கிரெடிட் கார்டு நம்பர், ஸோ சிசிவி, OTPs எல்லாம் போட்டு சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா? பேமெண்ட்க்கு இல்ல அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா என்டர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஷிப்பிங் அட்ரஸ், பில்லிங் அட்ரஸ், அப்போ வந்து பார்த்தோன்னா சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண சொல்ல அந்த ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணணும்? ஸோ இட் நீட் டு சேவ் தட் இன்ஃபர்மேஷன் என்ன பேக் எண்ட், இட் நீட் டு வேலிடேட் தட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நீட் டு ப்ரொசீட் த ஆர்டர்ஸ் ஆர் த பேமெண்ட், ஓகேவா? ஸோ இதை ஒரு ட்ரிகர் பண்ற ஒரு விதமா இந்த ஈவெண்ட்ஸ் என்ன இருக்கும்? அமையுது, ஓகே. ஹேண்டிலிங் ஈவெண்ட்ஸ். இங்க ஈவெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஒரு மெத்தட், ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஒரு மெத்தட், ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது நான் ஸோ மெத்தட். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆட் ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் அ மெத்தட் டு அட்டாச் அ ஈவெண்ட் ஹேண்டலர். ஏதாவது ஒரு எலமெண்ட்டை என்ன பண்ணலாம்? இந்த பட்டன் யாரா கிளிக் பண்றாங்களா பாரு, கிளிக் பண்ணிட்டா என்ன பண்ணு, இதை பண்ணு அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியும்? ட்ரிகர் பண்ண முடியும். அதே மாதிரி மெத்தட் டு ரிமூவ் த அட்டாச்ட் ஈவெண்ட். சரிப்பா, ஆஃப்டர் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அந்த பட்டன் ஆகுது, ஒர்க் ஆகக்கூடாது, டிசபிள் ஆயிடணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் ஈவெண்ட் லிசனர் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா, ஓகேவா? அடுத்து ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட், ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது? ஆக்சுவலி இது வந்து பார்த்தோன்னா மெத்தட் கிடையாது, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க வந்து அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ண சொல்ல அந்த ஈவெண்ட்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ண சொல்ல இல்லாத டைப் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன நடக்கும்? ஸோ டார்கெட்டட் வேல்யூஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டார்கெட் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்ல டார்கெட்டாக இருந்து என்ன பண்ணுது? ஓகேவா? என்ன கொடுக்குது? பட்டன் கிளிக் பண்ண சொல்ல என்ன, ஃபார்மை கிளிக் பண்ணி டைப் பண்ண சொல்ல என்ன நடக்குது? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ரிட்ரைவ் பண்ணும், ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். அதை இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும், ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்க்கலாம். இன்டராக்டிவிட்டி, ரியல் டைம் ஃபீட்பேக், என்ஹான்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது? So why use JavaScript events? Create responsive and user-friendly interface. Provide intermediate feedback and based on user actions. Build dynamic and engaging web applications. Okay.
இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் டைனமிக்கா இருக்கும். இல்லைன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும். பட்டன் இருக்கும், ஆனா கிளிக் பண்ணா வேலை செய்யாது. பே பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணா பே ஆகாது. ஆட் டு கார்ட் இருக்கும், கிளிக் பண்ணா ஆட் டு கார்ட் ஆகாது. வைஸ் லிஸ்ட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணா வைஸ் லிஸ்ட் ஆகாது. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணா சப்ஸ்கிரைப் ஆகாது. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம கிளிக் ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா, கிளிக் ஈவெண்ட் இங்க ஒரு பட்டன் இருக்கு. நான் இதை கிளிக் பண்றேன், எனக்கு என்ன ஆகுது? பட்டன் கிளிக். பட்டன் கிளிக் எனக்கு என்ன ஆகுது? ஒரு அலர்ட் ட்ரிகர் ஆகுது. ஓகேவா, ஸோ இது எப்படி பண்றது? ஓகே, ஸோ ஒரு பட்டன்ல ஆன் கிளிக், என்னது ஆன் கிளிக். இங்க கேமல் கேஸ் கிடையாது. ரியாக்ட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிடையாது, ஃபுல்லாவே ஸ்மால் தான். ஆன் கிளிக்னா நான் என்ன பண்ணணும்? console.log button is click அப்படின்னு எனக்கு என்ன பண்ணணும்? வரணும். ஓகேவா, இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல அலர்ட் போட்டிருக்கேன், அதனால அலர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லாக் பண்ணிக்கலாமா? F12 லாக்ல பாருங்க, பட்டனை கிளிக் பண்றேன். பட்டன் கிளிக். நான் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் அத்தனை வாட்டி என்ன ஆகும்? எனக்கு கிளிக் ஆகிட்டே இருக்கா? ஸோ இதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுமா ஃபங்க்ஷன்ஸை? இங்கே கிளிக் பண்ண சொல்ல ஆன் கிளிக்ல இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிடலாமா? இந்த இடத்துக்கிட்ட ஆட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல அதுக்கு பராமீட்டர் ஏ கமா பின்னு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, அப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும், ட்ரிகர் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ண முடியும். மவுஸ் ஈவெண்ட் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஆன் மவுஸ் ஓவர், என்னது ஆன் மவுஸ் ஓவர். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட அந்த பட்டனை ஹோவர் பண்ண சொன்னா இப்போ அனிமேஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குது. ஏதாவது ஒன்று பண்ண சொல்ல அனிமேஷன்ஸ் ஒர்க் ஆகும், ஹோவர் பண்ண சொல்லலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஹோவர் பண்ண சொல்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? அலர்ட் ட்ரிகர் பண்ண முடியும். அலர்ட்ன்றது ஒரு மெத்தட். ஓகேவா, இங்க அலர்ட். ஓகே, அலர்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்? மவுஸ் ஓவர். இந்த இடத்துல நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு அந்த கண்டென்ட் அங்கே விசிபிள் ஆகும். ஓகேவா, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலீட், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு அப்டேட், ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கிரியேட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்? அலர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, ஸோ கீ டவுன் ஈவெண்ட் அடுத்தது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஆன் கீ டவுன்ல console.log கீ டவுன் அப்படின்னு வருது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் ஹாய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து இந்த இடத்துல வரல, கீ டவுன் நம்ம கீழே லெசன் பண்ணுவோம், அப்போ பார்க்கலாம். ஓகே, F12 இந்த இடத்துக்கிட்ட கீ டவுன்ல நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துக்கிட்ட கீ டவுன் நான் எத்தனை வாட்டி டைப் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்? நான் டைப் பண்றேன், எனக்கு என்ன ஆகுது? அந்த கீ டவுன் எனக்கு இங்க வருது. ஓகே, இதை லிசன் பண்ணி எந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்றோம் அப்படின்ற பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கீயை டிசபிள் கூட பண்ணலாம். ஓகேவா, இல்ல அந்த கீ என்ன பண்ணலாம்? அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணு, பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணு, ஸோ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ண கூட நம்ம என்ன பண்ண முடியும். அடுத்து சப்மிட் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி நடக்கும்? இந்த இடத்துக்கிட்ட ஒரு இன்புட் இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம்? ஆன் சப்மிட் அலாட் ஃபார்ம் சப்மிட்டட், என்னது அலாட் ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட ஹாயின் போட்டுட்டு ஜஸ்ட் சப்மிட் கிளிக் பண்ணா எனக்கு ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு என்ன வருது? அலர்ட் மெசேஜ் எனக்கு வருது. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட பட்டன்ல டைப் சப்மிட் நம்ம கொடுக்கணும். என்னது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முக்குள்ள நீங்க பட்டன் யூஸ் பண்றீங்களா, இது இன்புட்டா கூட யூஸ் பண்ணலாம். பட்டன் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, INPUT இன்புட்டா கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்புட்டா நீங்க கொடுத்தாலுமே இது என்னவா தான் இருக்கும்? இது பட்டனா தான் இருக்கும். ஓகேவா, இன்புட் டைப் சப்மிட் இதுக்குள்ள எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஓகேவா, இன்புட்டா கொடுத்தாலும் இது பட்டன் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், கண்டிப்பா இது ஒரு டெக்ஸ்ட் டைப் இல்லையா? அடுத்தது என்னது? அதே சேம் இன்புட், ஆனால் இது சப்மிட். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல ஆன் சப்மிட் என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த ஃபார்ம்ல என்டர் பண்ண டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ணி அதை எடுத்து பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகேவா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதுங்களா இந்த ஈவெண்ட்? ஓகே, கூல். ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் லிசனர். ஓகேவா, இங்க ஈவெண்ட் லிசனர் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, இந்த ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளால ஒரு பர்டிகுலரா ஒரு எலமெண்ட்டை நம்ம லெசன் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு பட்டனையும் ஒரு ஃபார்மையும் whatever the element you need. Okay, so இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? document.query selector. ஓகேவா, an event listener that listen to the click event on the element. In this example we select a button element using document.query selector. query selector யூஸ் பண்ணா இல்ல get element by id, get element by class name, get element by tag name இத கூட யூஸ் பண்ணலாம். and add a event listener. அதுல எப்படி நம்ம event listener ஆட் பண்ண போறோம்? using add event listener method. ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ என்ன பண்றேன்ட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. ஓகே, ஸோ பட்டன் இருக்கு, பட்டனுக்கு நம்ம என்ன பண்றோம்? மை பட்டன் அப்படின்ற ஒரு ஐடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருக்கோம். இது வந்து அட்ரஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், இனிக்யூ ஐடி. ஓகேவா, ஸோ இப்போ கான்ஸ்ட் வேரியபிள் பட்டன்ற வேரியபிள் நேம் டாக்குமெண்ட்
டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பட்டன் கொடுக்கலாம், இல்ல கொரி செலக்டர்னு போட்டு ஹேஷ் என்னது ஹேஷ் ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். கொரி செலக்டர்ல இந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், உன்னால டைரக்டா மை பட்டன் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதை லாக் பண்ண என்ன இருக்கும், இங்க இருக்குமா, ஓகேவா, இந்த எலமெண்ட் இருக்குமா, இது கெட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு இந்த ஐடி நேமும் போட்டுக்கலாம் நீங்க, இருக்குமா. ஸோ இப்படி கொடுத்துட்டு பட்டன்ல என்ன பண்றேன், ஆட் ஈவெண்ட் லிசனர், இது என்ன பண்ணுன்னா ஸோ வாட்ச் பண்ணும் அந்த பட்டனை, என்ன பண்ணும் வாட்ச் பண்ணும். ஸோ இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்றதுக்கு நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம், ஓகேவா. எத்தனை பேராமீட்டர், 2 பேராமீட்டர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். மொதல் பேராமீட்டர் என்னன்னா என்ன ஈவெண்ட், கிளிக்கா, ஹோவரா, கீ டவுனா, சப்மிட்டா என்ற என்ன ஈவெண்ட். ரெண்டாவது, ஒருவேளை அந்த ஈவெண்ட் நடந்தா எந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும், ஓகேவா. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம், நான் ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க எந்த ஃபங்க்ஷன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட என்ன ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும் இப்ப சொல்லுங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன நடக்கும், அலர்ட் வரும், பட்டன் கிளிக் அப்படின்றது இல்லையா. அதுதானே அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள எழுதியிருக்கேன். இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள என்ன லாஜிக் பண்ணாலும் இப்ப நடக்குமா, இந்த இடத்துல பேன் கொடுத்து பேமெண்ட் லாஜிக் வைப்பேன், லாகின் கொடுத்து லாகின் லாஜிக் வைப்பேன், லாக் அவுட் கொடுத்து லாக் அவுட் லாஜிக் வைப்பேன், ஓகேவா. சப்ஸ்கிரைப் கொடுத்து சப்ஸ்கிரைப் லாஜிக் வைப்பேன், ஓகேவா. நெக்ஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் லாஜிக், ப்ரீவியஸ் கொடுத்து ப்ரீவியஸ் லாஜிக், ஓகேவா. நான் என்ன லாஜிக் கொடுக்குறனோ அப்ப இந்த பட்டன் வேலை செய்யும். இப்போ இந்த டைனமிக் பிஹேவியர் உங்களுக்கு புரியுதா, ஓகே. ஸோ ஈவெண்ட் லிசனர்ல மவுஸ் ஈவெண்ட், ஓகேவா. சரி எப்படி பண்ணுவீங்க, இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள், இந்த இடத்துல மவுஸ் ஓவர்னு போடுவீங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, அவ்வளவுதான், ஓகேவா. ஸோ அதே ஈவெண்ட் லிசனர்ல கீ டவுன் ஈவெண்ட், ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ட்ரைமில இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்க ஒரு இன்புட் இருக்கு, நான் இந்த இடத்துக்கிட்ட ஹாய் அப்படின்னு டைப் பண்றேன். நான் டைப் பண்ண உடனே இந்த இடத்துல ஹெச்னு எனக்கு வந்துச்சா, ஸோ நான் டைப் பண்ண வேல்யூ என்ன பண்ணுது, அது லிசன் பண்ணுது. இப்போ இந்த இன்புட்ல என்ன இருக்கும், இந்த எலமெண்ட் இருக்கும், இன்புட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கீ டவுன்ல நான் என்ன பண்றேன், ஈவெண்ட்டை பாஸ் பண்றேன், ஓகே. இந்த இடத்துல பாருங்க, ஏரோ ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குற பேராமீட்டர் என்னது, ஈவெண்ட். ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கொடுப்போம், ஓகேவா. அப்போ நான் பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணேன், எனக்கு பேக் ஸ்பேஸ்னு வருதா, ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணா எனக்கு என்டர்னு வருதா, ஓகேவா. இப்போ என்னால் எந்த கீயை வேணா லெசன் பண்ண முடியுமா, லெசன் பண்ணி என்ன பண்ண அது அந்த இடத்துக்கிட்ட இப்போ ஈவெண்ட் டாட் கீ என்னது, ஈவெண்ட் டாட் கீ. இதுவே இதை நான் கன்சோல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஸோ CONSOLE கன்சோல் டாட் லாக், கன்சோல் டாட் லாக், இந்த இடத்துக்கிட்ட EVENT ஈவெண்ட் அப்படின்னா என்ன பண்றேன், ஈவெண்ட்டை லாக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எந்த மாதிரி இது வந்து பார்த்தோன்னா எனக்கு ரியாக்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட இது கிளியர் பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஹெச் அப்படின்னு டைப் பண்றேன், என்ன டைப் பண்றேன், ஹெச்ன்னு டைப் பண்றேன். இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், கரெக்டா. ஈவெண்ட்ன்றது என்னது, எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள எனக்கு என்னென்னலாம் இருக்கு, ஸோ கீ ஹெச் வருதா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன வருது, கீ ஹெச்னு வரும். இந்த இடத்துக்கிட்ட நிறைய இருக்கும், டார்கெட்னு இருக்கும், ஓகேவா. டார்கெட் என்னது, எனக்கு டார்கெட் என்னது, இங்க என்ன செலக்ட் ஆகுது, இதை கிளிக் பண்ண சொல்ல, பவர் பண்ண சொல்ல எனக்கு அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட்டா என்ன ஆகுது, ஸோ இந்த இன்புட்மே செலக்ட் ஆகுது இல்லையா. ஸோ டார்கெட்குள்ள என்ன இருக்கும், டார்கெட்ன்றது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டா, ஓகேவா. இப்போ இந்த டார்கெட் தான் நமக்கு வேணும், ஓகேவா. இந்த டார்கெட்குள்ள வேல்யூன்னு இருக்கும், ஓகேவா. கீழே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூன்னு இருக்கும், ஓகே. சரி, நான் இப்போ இதை கிளியர் பண்ணிடுறேன், இந்த இடத்துல கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஈவெண்ட் டாட் TARGET டார்கெட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், என்ன கொடுத்துட்டேன், டார்கெட்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஹெச்ன்னு டைப் பண்றேன், எனக்கு என்ன வருது, என்ன வருது, மை இன்புட் வருதா. ஸோ இப்போ இந்த டார்கெட் டாட் வேல்யூ VALUE வேல்யூ அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ நான் அதே ஹெச்ன்னு டைப் பண்றேன், ஓகேவா. அன்காஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னது வருது, ஒர்க் ஆகல. ஏன்னா என்ன வேல்யூ அட்ரிபியூட் நான் என்ன பண்ணலாம், ஒன்றும் நான் இதுக்கு கொடுக்கல, ஓகேவா. இதுக்கு வந்து வேல்யூ அட்ரிபியூட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா வேல்யூ என்ன அப்படின்றத நான் பண்ணணும் கொடுக்கணும். அந்த வேல்யூ நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வேல்யூ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேவா. சரி, இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் நடத்த சொல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்பதான் உங்களுக்கு ஓகே. இது வந்து பார்த்தோன்னா என்னது ஈவெண்ட், அதனால இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ அந்த டார்கெட்டையோ இல்லை அந்த பர்டிகுலர் கீயோ என்னால் என்ன பண்ண முடியும், லெசன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த நான் என்ன டைப் பண்றேன்னா அதை என்ன பண்ண முடியும், என்னால் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ஓகேவா. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கா, ஓகே. ஈவெண்ட் லிசனர் இன் சப்மிட் ஈவெண்ட், ஓகேவா. இப்போ சப்மிட் ஈவெண்ட்ல என்ன நடக்கும், ஹாய் சப்மிட் ஃபார்ம் சப்மிட்டட், ஓகேவா.
ஃபார்ம் சப்மிட்னா அந்த அலர்ட் நடக்குது. இந்த இடத்துக்கு நான் ஜஸ்ட் நான் சப்மிட்னு போடுறேன், அவ்வளவுதான். ஆட் ஈவென்ட்ல சொன்னல அது கிளிக்கா, மவுஸ் ஓவரா, கீ டவுனா, சப்மிட்டா. ஆனா ஃபார்ம்ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும், ஈவெண்ட்டை பாஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணணும், இது கொடுக்கணும். இந்த இடத்துக்கு ஈவென்ட் டாட் ப்ரெவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, கவனிச்சிங்கன்னா தெரியும். ஈவென்ட் டாட் ப்ரெவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காக ப்ரோ அப்படின்னா, யூஸ்வலா நம்ம ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகும்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும். என்டையர் பேஜுமே என்ன ஆகும், என்டையர் பேஜுமே ரெஃப்ரெஷ் ஆகிடும். அப்படி ரெஃப்ரெஷ் ஆக சொல்ல நமக்கு என்ன கிடைக்காது, ஸோ அந்த அவுட்புட் கிடைக்காது. பேஜ் ரெஃப்ரெஷ் ஆக சொல்ல டாம் ஃபுல்லாக ரீக்ரியேட் ஆகும். அப்படி ரீக்ரியேட் ஆக சொல்ல அந்த டேட்டா போய் டேட்டா பேஸ்லேயே சேவ் ஆகாது. ஓகேவா, அதனால இந்த இடத்துல எப்பயுமே ஃபார்ம்ல என்ன கொடுக்கணும், ஈவென்ட் டாட் ப்ரெவென்ட் டிஃபால்ட். இந்த ப்ரெவென்ட் டிஃபால்ட் அப்படின்றது என்னது, இது ஒரு மெத்தட். ஸோ இப்படி டிஃபால்ட்டா நீ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிட்ட, ப்ரெவென்ட் பண்ணிட்ட. அப்போ வந்து ஃபார்ம் நான் சப்மிட் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகாது, கண்டிப்பா என்ன ஆகாது, எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகாது டாம். ஓகேவா, அது அப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த ஃபார்ம் வந்து போயிட்டு பேக் எண்டுக்கு போயிட்டு சேவ் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ம் கிளியர் ஆகிடும் ஸ்டேட். ஓகேவா, சரி. ஸோ ஈவெண்ட் ஹேண்ட்லிங்ல என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளிக்கு, அடுத்தது மவுஸ் ஓவர், அடுத்தது கீ டவுன், அடுத்தது லோடு. அந்த இடத்துல லோடு யூஸ் பண்ணலாம், இல்லை ரீசைஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அடுத்தது சப்மிட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இது எல்லாமே ஈவெண்ட். ஓகேவா, எக்ஸிக்யூட் when a page or image is finished loading. லோட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த இடத்துல லோடிங் அப்படின்னு காமிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணி யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி இன்ட்ராக்ட் பண்றதால நம்மளால என்ன பண்ண முடியும், யூசரோட இன்புட்டை வாங்க முடியும், யூசருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். யுவர் இன்புட் சக்சஸ், யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆக்டிவேட்டட். ஓகேவா, இட் இஸ் ஃபெயில்டு. ஓகே, ஸோ எந்த மாதிரி வேணா நம்ம ரெஸ்பான்ஸை கொடுக்க முடியும். ஓகேவா, ஒரு யூசரை எங்கேஜிவா வச்சுக்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ buddies.